மைதானத்திற்கு ஒரு பெண்ணுடன் வந்த கருணா. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் விவரித்த சம்பவம். நாட்டை உலுக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல். உயிரிழந்த அதிகாரிகளுக்கு அரசு வெளியிட்ட திட்டம். ரா சம்பந்தனுக்கு கிழக்கில் சிலை வைக்க வேண்டாம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் கற்பக விநாயகர் வீதி மக்கள் பாவனைக்கு திறந்து வைப்பு. ஒன்றிணையும் 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள். ஆனந்த் சுதாகரின் உயிருக்கு ஆபத்து, முருகையா மோகன் தெரிவிப்பு. பலாலி மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் நின்று 4வது தடவையாக போராட்டம். விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று அழைக்கப்படும் கருணா அமைச்சராக இருந்தபோது போலீஸ் திணைக்களத்திற்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்திற்கு வந்தபோது நடந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி இணையதளம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்துள்ளார். குறித்த செவ்வியலில் எனக்கு நினைவிருக்கும் வகையில் 2013 அல்லது 2014 ஆண்டில் நான் போலீஸ் விளையாட்டு பிரிவின் பணிப்பாளராக இருந்தபோது விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா அவ்வப்போது அமைச்சராக இருந்தார். அவருக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. அவர் மாலை வேளையில் ஒரு பெண்ணுடன் போலீஸ் விளையாட்டு மைதானத்திற்கு உடற்பயிற்சிக்காக நடப்பதற்கு வருவார். அவர் இருபுறமும் பாதுகாப்பு பிரிவினரை வைத்துக் கொண்டு நடக்கும் போது அந்த மைதானத்தின் விசேட திறமைகளை வெளிப்படுத்திய ஒரு போலீஸ் தடகள வீரரான ASP போதிஜு 1990 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் கிழக்கில் கைப்பற்றிக் கொண்ட போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீசாரை சரணடையுமாறு கூறினார். ஆனால் போதேஜு சரணடைய முடியாது என்று கூறினார். அவர் சார்பாக நாம் இன்னும் போலீஸ் விளையாட்டு விழாக்களில் சவால் கிண்ணம் ஒன்று வழங்கப்படுகிறது. அவர் கண்டி புனித அந்தோனியார் கல்லூரி உருவாக்கிய ஒரு திறமையான தடகள வீரர். விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா அம்மான் போலீஸ் மைதானத்தில் குறித்த பெண்ணுடன் நடைபயிற்சி செய்யும் போதே அங்கு இருந்த மற்றொரு அதிகாரி என் அருகில் வந்து நின்று கூறினார், கிழக்கில் நிராயுதபாணியாக இருந்த 674 போலீசாரை கொலை செய்வதற்கு தலைமைத்துவம் வழங்கிய போதஜு போன்ற திறமையான ஒரு வீரரை கொன்ற கொலையாளி கருணா அம்மான் இன்று போலீஸ் பாதுகாப்புடன் போலீஸ் விளையாட்டு மைதானத்திலேயே நடந்து திரியும். இந்த காட்சி எனக்குள் பெரியதொரு ஆக்ரோஷத்தை ஏற்படுத்துகின்றது. இதனை நான் எவ்வாறு பார்த்து கொண்டிருப்பது என்று அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு என்னிடம் கூறினார். எனக்கு தெரிந்தவரை அது தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் நடக்கவில்லை. அந்த படுகொலைகளுக்கு முழுமையான தலைமைத்துவத்தை வழங்கிய கருணா நாட்டின் அமைச்சரானார். அத்தோடு பழமையான அரசியல் கட்சி ஒன்றில் உபதலைவரும் உதவி பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் இதில் 2வது இடத்தில் இருந்த சிவனேசன் சுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் பிரதி அமைச்சரானார். அவர் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராகவும் இருந்தார். எனவே இவ்வாறானதொரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகளை தவிர்ப்பது இன்று வரை இந்த மனித பேரவள கொலைகள் குறித்த விசாரணைகள் எதுவும் நடந்ததாக தனக்கு தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்ட ஈடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் என்பது ஆரம்பகட்ட நிவாரண கொடுப்பனவு மட்டுமே என்று சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு விளக்கம் கொடுத்துள்ளார். உயிரிழந்த அதிகாரிகளின் அனைத்து இறுதிக்கிரிகைகளும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் முழுமையான செலவிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏனைய உதவிகளை வழங்குவதற்கும் திணைக்களம் உரிய கவனம் செலுத்தி வருவதாகவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மோதலில் காயமடைந்த வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் அதிகாரிகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த பேச்சாளர், தற்போது 7 அதிகாரிகள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நஷ்ட ஈடு மற்றும் இதர உதவிகள் குறித்தும் சிறைச்சாலைகள் திணைக்களம் கவனம் செலுத்தி வருகின்றது என்று கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் ரா சம்பந்தன் 2 கொள்கைகள் கொண்டு செயற்பட்ட ஒரு மனிதன். அவருக்கு நினைவு தூபி அமைப்பதாக இருந்தால் அவரது சொந்த இடத்தில் அமைக்க வேண்டும்.
பொது இடத்தில் அமைப்பதற்கான அங்கீகாரம் கிடைக்காது என ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயா சரவணன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயா சரவணன் இன்று ஊடக அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளார். மேற்படி அறிக்கையில் தெரிவிக்கப்படுவதாவது: மட்டக்களப்பு கிரானில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் கட்சி காரியாலயம் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 6 மாத காலங்களாக கட்சி வேலைகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் கட்சி தொடர்பான வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. தற்போதுள்ள எங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இலங்கை தமிழரசு கட்சி கிழக்கு மண்ணில் இருந்து விரட்டியடிப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிலருக்கு இந்த விடயத்தை கேட்கும் பொழுது ஏளனமாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் விரைவில் நடக்கும். கடந்த கால வாரங்களாக சிறைச்சாலைகளில் இடம்பெற்று வரும் பல சட்டவிரோத செயற்பாடுகளுக்கான காரணங்களை விரைவில் அனுர அரசாங்கம் கண்டறிய வேண்டும். அத்துடன் அதுபோன்ற குற்றங்களை செய்யும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை இப்படியான குற்ற செயல்கள் இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதனையும் இதன்போது வலியுறுத்திக் கொள்கின்றோம். மறைந்த இலங்கை தமிழரசு கட்சி தலைவரான ரா சம்பந்தனுக்கு உருவ சிலை அமைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக அறிகிறேன். அப்படியாயின் இந்த நினைவு தூபி அமைப்பது அவர்களது சொந்த இடங்களில் அமைக்க வேண்டும். ஆனால் பொது இடங்களில் நினைவு தூபி அமைக்கக்கூடாது. 2 கொள்கை கொண்டு செயற்பட்ட ஒரு மனிதருக்கு கிழக்கில் சிலை வைப்பதற்கான அங்கீகாரத்தை வழங்க முடியாது. இவ்வாறு பொது இடங்களில் சிலை அமைப்பதற்கு எமது அமைப்பு சார்பாக கடும் கண்டனம் தெரிவிக்கப்படுவதுடன் அதனை அகற்றுவதற்கான முழு முயற்சிகளும் எடுக்கப்படும். இந்த விடயத்தை வன்முறை, மிரட்டல், அச்சுறுத்தல் என கூறுவதற்கு முதலே இதனை அறிவித்துக் கொள்கின்றேன். இருந்தபோதும் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சிலையை அமைக்க முயன்றால் அதனையும் அகற்றப்படும் என்று உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட உரும்புராய் கற்பக பிள்ளையார் கோவில் வீதி மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் மற்றும் ஜே. ராஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதுடன் வீதியை திறந்து வைத்துள்ளனர். கிராமிய பாதைகளுக்கான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் குறித்த 1.5 கிலோமீட்டர் நீளமான பாதை 74.5 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான க. இளங்குமரன், ஜே. ராஜீவன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள், தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் பொதுவான விடயங்களில் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தத்தை திங்கட்கிழமை நடைபெறும் ஊடக சந்திப்பில் அறிவிக்க உள்ளன. தற்போதைய சூழலில் பொதுவான விடயங்களில் இணைந்து செயல்பட ஒரு உடன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் மேலும் விவரங்களை இந்த நிகழ்வின் போது வெளிப்படுத்துவதாகவும் கட்சிகள் தெரிவித்துள்ளன. இதில் ஈடுபட்டுள்ள கட்சிகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முன்னேற்ற கூட்டமைப்பு என்பனவாகும். தமிழரசியல் கைதியான ஆனந்த சுதாகரின் உயிருக்கு சிறைச்சாலையில் அச்சுறுத்தல் நிலவுவதாக தெரிவித்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர், சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். அண்மையில் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் ஏனைய சிறைச்சாலைகளுக்கும் செல்லும் பரவும் ஒரு துப்பாக்கி நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அசாதாரண சூழல் ஏற்பட்டு அங்கே பெருந்தொகையான கைதிகள், அதே போல் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுடைய மரண செய்தி பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு துயரத்தையும், இந்த கைதிகளுக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் இலங்கை சிறைச்சாலைகளில் ஏற்படுற சம்பவத்தை மீண்டும் காட்டி நிற்கின்றது. நேற்று மெகசின் சிறைச்சாலையில் பதட்டமான சூழல் நிலவுவதாக நாங்கள் இன்று ஊடகங்களுக்கு ஊடாக அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில்
எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய குடும்ப உறவினர்கள் இந்த சிறைகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை எண்ணி மிகவும் துயரத்தோட பரிதாபமான நிலையில இந்த சம்பவத்தினூடாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் 31 வருடங்களாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மகசின் சிறைச்சாலையில் 4 தமிழ் அரசியல் கைதிகளும், வெலிக்கடை சிறைச்சாலையில் 3 பேரும், கண்டி போகம்புரையில் 2 பேரும், அம்மாந்தோட்ட அவங்க தங்கல்ல பகுதியில் உள்ள அங்குலஸ் பலஸ் சிறைச்சாலையில் ஒருவருமாக இவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் தற்போது ஒரு பாதுகாப்பு அற்ற சூழல் நிலவுவதாக உறவுகளால் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேற்று ஏற்பட்ட மகசின் சிறைச்சாலையுடைய பதட்டம், அங்கே எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் 4 31 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே காணப்படுபவர்கள். இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழல் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே தமிழ் அரசியல் கைதிகளுடைய பாதுகாப்பை இந்த அரசு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஆனந்த சுதாகரனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக அங்கே பாதுகாப்பு இல்லை என்பது தொடர்பாக ஆனந்த சுதாகரனுடைய தாயார் 2 வாரங்களுக்கு முன்னர் சிறைச்சாலையுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று முறைப்பாடு செய்திருந்தார். ஆனந்த சுதாகரன் மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சூழலில் அவர் திடீரென்று கண்டி போகம்புரை சிறைச்சாலைக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னர் மாற்றப்பட்டிருந்தார். ஆனால் அங்கே அவருக்குரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அங்கே நிலவுவதாக தொடர்ச்சியாக அவருடைய தாயார் எங்களுக்கு முறைப்பாடு செய்திருந்தார். அது அதிகரித்த வண்ணம் இலங்கை சிறைச்சாலையினுடைய தலைமைச் செயலகத்துக்கு சென்று முறைப்பாடு செய்திருந்தார். எனவே இவ்வாறான சூழல் தொடர்ந்தும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழலால் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு தமிழ் அரசியல் கைதிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்களை விரைவாக விடுதலை செய்யறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டியிருக்கின்றோம். அதே போல சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் சம்பந்தமாக அங்கிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இது உடனடியாக இந்த சிறை நிர்வாகம் நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் இவ்வாறு தமிழ் அரசியல் கைதிகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் நேர்ந்த சம்பவம் இந்த இலங்கை தீவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் வவுனியாவில் இப்படி ஒரு சம்பவம் அசாதாரண சூழல் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அங்கிருந்த முழு கைதிகளும் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகள் 2 டில்ருட்சன் நிமலரூபன் இந்த சிறைச்சாலையுடைய அதிகாரிகளால் அடித்து சாகடிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இதே போல ஒரு சூழல் இப்பொழுது ஏனைய கைதிகளுக்கு இந்த ஏற்படுத்தப்பட்டிருக்குது. சிறைச்சாலையினுடைய தலைமை அலுவலகத்தில் கைதிகளும் மனிதர்களே என்று ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறைக்குள்ள அவர்கள் மனிதர்களாக கூட அவர்களை கையாள இல்லை என்பதனை இந்த சம்பவங்கள் தொடர்ந்து காட்டி நிற்கின்றது. எனவே இந்த விடயத்தில் கைதிகள் விடயத்தில் இந்த அரசில் கடந்த அரசும் பாராமுகமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகின்றது. பலாலி மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் 4வது தடவையாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். யுத்தத்தால் இடம்பெயர்ந்த கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தமது காணிகளை ராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில்
தான் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகள் அன்று வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டனர். இதன்போது கொட்டகை அமைத்து போராட்டத்தை முன்னெடுக்க மக்கள் முயற்சித்த போது போலீசார் அதனை தடுத்துள்ளனர். என்னுடைய பெயர் வசந்தா. நான் இந்த காணியில் தான் என்னுடைய காணி நேர இந்த சந்தி இதுக்கு நேர தான் என்னுடைய காணி. நான் கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையோட ஓடி போயினேன். இடம்பெயர்ந்து எனக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். நாங்கள் இப்பொழுது இராணுவத்தை பற்றி கதைக்க வரையில் அவை இதில் கடை போட்டிருக்கணும், அவைகள் தோட்டம் செய்யணும், அவைகள் தென்னம்பிள்ளை வச்சிருக்கணும், அதெல்லாம் ஒரே அடுக்கடுக்கு மொழியாக வந்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நாங்கள் இந்த சந்தியில் இருக்கும் பொழுது இதில் நகை கடையண்டு ஒன்று இருக்கையில் நகை செய்கிறவர் இருந்தார். பக்கத்தில் சலூன் இருந்தது, பக்கத்தில் லோன்ட்ரி இருந்தது, பக்கத்தில் ஹூல்வார் இருந்தது, சங்கக்கடை, இதில் ஒரு மாடி கடை இருந்தது, அதில் ஒரு புடவைக்கடை, சங்கக்கடை இருந்தது. 37 வருஷத்துக்கு முன்னுக்கே இந்த சந்தியில் எல்லா கடைகளும் எல்லா வசதியான கடைகளும் இருந்தது. அப்போ நாங்கள் அங்கே அடுத்த ஊருக்கும் போகையில் அடுத்த தெருவுக்கும் போகையில் இந்த 3 கோயில், ஆரோக்கியமாதா கோயில், செபஸ்டியார் கோயில், காணிக்கமாதா கோயில், 3 கோயில்காரரும் நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து தான் வழிபாடுகள் செய்தோம், திருநாள் செய்தோம், ஒன்றா இருந்தோம், ஒன்றா கொண்டாடினோம், எல்லாம் செய்தோம். இப்போ எல்லாரும் எங்கே இருக்கிறோம்னு தெரியாது. வட மாகாணம் முழுக்க பிரிஞ்சு ஒரு முகத்தை காண்றதே எங்களுக்கு அரிது. இருந்து விட்டு கண்டால் அவைக்கு வயசு போய் சில நிறைச்சி ஆக்களை கண்டுபிடிக்காத அளவுக்கு ஆக்களை எல்லாம் மாறிவிட்டினா அவ்வளோத்துக்கு எங்களோட வாழ்க்கை எல்லாம் மாறுபட்டு போச்சு. அந்த வயசு போன ஆக்கள் ஏதும் இப்படி போராட்டம் என்றால் மெல்லமாக வருங்கள், தாங்கள் இந்த இடத்துல வந்து சாக வேணும், தங்களோட பிள்ளைகளுக்கு இடத்தை காட்ட வேணும், தங்களோட பிள்ளைகள் இந்த கல்யாணம் இல்லாமல் இந்த காணிகள் வீடுகளால் சும்மா அரைப்பிறப்பு பெருபிறப்பு காணி இல்லை, எவ்வளவு நிறைய காணிகள் வச்சிருக்கிறார்கள் தான் எங்களோட ஹலாலி மக்கள். இந்த காணிகள் இல்லாததால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த இடம் வந்து விளையாடவோ படிக்கவோ ஒரு வசதியான இடம் இல்லை. நாங்கள் முந்தி இந்த கடற்கரையில் விளையாடினோம், இந்த ரோட்டால் திருநாள் இந்த கோயில்களுக்கு நடந்து போவோம், சேர்ந்து கூட்டமாக எல்லாம் போனோம். இப்போ எங்களுடைய பிள்ளைகளை பார்க்க எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. எங்களுடைய மாமன் மெச்சால் மாமிமார் எல்லாரும் எங்கெங்கேயோ இருக்கணும், அவைகளை பார்க்குறதே எங்களுக்கு அரிதாக இருக்குது. அவைகள் கூட வந்து இதில் பங்கு பெற்றதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கணும், ஆனால் அது தங்களோட நிலத்தில் கால் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கணும். தயவு செய்து நாங்கள் இராணுவத்தை பற்றி அவைகள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், தோட்டம் வச்சிருக்கணும் அல்லது கடையை கட்டி இருக்கிறோம், கட்டிடம் கட்டிக்கணும், அதெல்லாம் சொல்லி நாங்கள் காட்ட வரையில் எங்களோட இடத்தை நீங்கள் விடுங்கோ, தயவு செய்து விடுங்கோ. எங்களோட பிள்ளைகள் எங்களோட வீட்டில் எங்களோட இடத்துல வந்து இருக்க வேணும். அந்த கோயிலை விடுறோம், இந்த பாதையை எங்களோட என்னுடைய காணிக்கு இந்த 764 யாழ்ப்பாணத்தில் இருந்து கீரிமலை மட்டும் போகிற பஸ், 763 பருத்தித்துறையில் இருந்து கீரிமலைக்கு போகிற பஸ். அப்போ எனக்கு அந்த ரோட்லேயும் பாதை இருக்குது, இந்த ரோட்லேயும் பாதை இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் அங்கேயோ ஒரு உள்காட்டுக்களை. தயவு செய்து இந்த இடங்களை விட்டு எங்களை சனங்களை நிம்மதியாக கொஞ்சம் காணி இல்லை எவ்வளோ, தயவு செய்து எங்களை காணிகளை விட்டு எங்களை சிறு பிள்ளைகள் வயது போன பிள்ளைகளை இதில் வாழ விடுங்க. அதை மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். இராணுவத்தை பற்றி குறியாச்சல நாங்கள் வரையில. தயவு செய்து எங்களை காணிகளை விட்டு தர முடியும் உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நான் சாந்தி இன்பநாயகம். இன்றைக்கு நாங்கள் 4வது முறையாக இந்த கலாலி சந்தியில் எங்களோட உரிமை போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்வதுன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித உரிமை இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில், அதாவது எங்களோட பலாலி இடத்துக்கு பொறுத்தவரையில இங்கே வாழ்ந்த மக்களுக்கு தனி மனித சுதந்திரமே இல்லை. அப்ப நாங்கள் தனி மனித சுதந்திரம்னு சொல்லி ஒன்று இருக்க எங்களுக்கு இடம் வேணும், வீடு வேணும், நீர் வேணும், நிலம் வேணும், அனைத்தும் எங்களுக்கு உரிமை. அந்த உரிமையை இன்றைக்கு எங்களுக்கு மறக்கப்பட்டிருக்கின்றது. அது ஏனென்று சொன்னா, நாங்கள் சிலவுல தமிழன் என்ற ஒரு இன வாதமாகவும் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இது எங்களோட உரிமை. நாங்கள் இன்றைக்கு போராடுறது எங்களுடைய உரிமைக்கான போராட்டம். நாங்கள் நீதி வலுவி நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் செய்யவில்லை. எங்களோட மனித உரிமைக்கான போராட்டம். இந்த மனித உரிமைக்கான போராட்டத்துக்கே இன்றைக்கு இந்த அரசு திரும்பி பார்க்கவில்லை, இடமளிக்கவில்லை, எங்களுக்கு ஒரு பதில் சொல்லவில்லை. நாங்கள் இன்றைக்கு ஒரு கொட்டை போட்டு இதுல ஒரு நிம்மதியா இருந்து எங்களோட உரிமை போராட்டத்தை நடத்துவதற்கு கூட இந்த சுதந்திரம் இல்லை. ஏன் நாங்கள் சுதந்திரம் இல்லாம வாழ வேணும் என்ற ஒரு அர்த்தம் இருக்கா?
அப்ப ஏன்னு சொன்னா சுதந்திரம் இல்லைன்னு சொன்னா நான் ஒரு மனிதன் வாழ முடியுமா? அப்ப நாங்கள் என்ன காலங்காலமாக அடிமையா வாழ முடியுமா? அடிமைன்றது என்ன? ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற உரிமை இல்லை என்று சொன்னா நாங்கள் அவர்களுக்கு கீழே அடிமையா இருக்க வேண்டுமா? அவர்கள் யார்? எங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் எங்களை வந்து அது செய்யாத இது செய்யாத பந்தல் போடாத தென்னை வைக்காத வாழை வைக்காதன்னு சொல்றதுக்கு எந்த சொந்த இடத்துல இது நாங்கள் எல்லா பலாலி மக்களும் வாழ்ந்த இந்த சொந்த இடத்துல எங்களுக்கு இந்த உரிமை இல்லைன்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் சாகுறதா? அப்ப எங்க போறது? நாங்கள் இருக்கிறதுக்கு எங்க போறது? எங்கட இடங்களை நீங்கள் பறிச்சு வச்சுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களோட இடத்துல அலறுமாளிக்க வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் எல்லாருமே வாரம் என்று சொல்லிதான் நான் இதை கேட்கிறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு கும்பிடுறதுக்கு ஒரு கோயில் கூடி இல்லை. நாங்கள் ஆரம்பத்துல அந்த கோயில் விடப்பட்டது. அப்ப நாங்க எவ்வளவு சந்தோஷமா வந்து நாங்க அதுல பொங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போனாங்க. இன்றைக்கு அந்த நிலைமை கூடி இல்லை. எங்களுக்கு தெய்வத்தை வழிபடுறது கூடி உரிமை இல்லைன்னு சொன்னா இந்த சுதந்திரம் எங்களுக்கு என்ன சுதந்திரம்? இது கட்டுப்பாட்டு சுதந்திரம் எங்களுக்கு தேவையில்லை. அதைதான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு தேவையானது எங்களோட சொந்த இடத்தை நீங்க கொடுங்க. உங்களோட சொந்த இடம் தான் எங்களுக்கு தேவை. நீங்கள் இந்த இடத்தை பிடிச்சி வச்சுக்கொண்டு எங்களுக்கு நாட்டாண்மை காட்ட வேண்டாம். இது வந்து நாங்கள் ஆதி காலமா எங்களோட அப்பாக்கள் ஆதி காலத்துல நாங்கள் வேண்டப்பட்ட சொத்து, அதை தொடர்ந்து நாங்கள் அதை பராமரித்து கொண்டு சந்தோஷமா வாழ்ந்த நாங்கள். இன்றைக்கு இந்த கடற்கரையில நாங்கள் கால் பதித்து 37 வருடங்கள். அதை நினைத்து பார்த்தாலே உண்மையில அவளையா இருக்கின்றது. நாங்க அந்த கடல்ல குளித்து இருக்கின்றோம், கடல்ல வந்து மீன் பிடித்து இருக்கின்றோம், கடல்ல வந்து மணல் அள்ளி விளையாடி இருக்கின்றோம், வீடு கட்டி விளையாடி இருக்கின்றோம் சிறு வயசுல. இன்றைக்கு அந்த சுதந்திரம் எல்லாம் எங்களுக்கு இல்லாம போச்சு. அதை நாங்கள் இழைக்கின்ற போது எங்களுக்கு வயிறு பத்தி எரிகிறது, நெஞ்சு ஒதுக்கிது. நீங்க தயவு செய்து எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு தாங்கோ, நாங்க விட வேணும் என்று தான் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் இந்த வெயில்ல இருந்து இந்த வேற எத்தனை வயசு போன ஆக்கள் எல்லாம் இருக்கிறோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். வயது போன ஆட்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறோம். ஆனா உண்மையிலே அழாம கதைக்க முடியாம இருக்கின்றது. எந்த சொந்த நாட்டை நாங்கள் விட்டு யாரையும் விட்டு கொடுத்து போட்டு இன்றைக்கு நாங்க இந்த வெயில்ல இருக்கிறோம். வேற இடங்கள்ல நாங்க போய் நிம்மதியா இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீர்களோ? அப்படி இல்லை. நாங்கள் வேற இடங்கள்ல போய் காணி வேண்டவும் இல்லை, பூமி வேண்டவும் இல்லை. எங்களுடைய இரவல் வீடுகள்ல இருக்கிறோம், வாடகை வீட்டில இருக்கிறோம். அதுவும் நாங்கள் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொருடைய அந்த நாங்கள் செய்கிறதுக்கு ஆன தடைகள், கும்பிட போனா தடை, ஆஸ்பத்திரிக்கு போனா தடை, அப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆனா எங்கெந்த இடத்துல பலாலியில சகல வசதியும் இருந்தது. சகல வசதியுடன் தான் இருந்த நாங்கள் இராணுவத்தோடு தான் இருந்த இராணுவத்தோடு இருந்த நாங்கள். அந்த எல்லாம் நீங்கள் எங்க போனீங்க? எங்களை பாதையை மறிக்கிறதுக்கு, இடத்தை மறிக்கிறது உங்களுக்கு எல்லாம் என்ன? நீங்க ஒரே ஒரு சொல்லி நான் சொல்றேன், நாங்கள் தமிழன் என்றதை எங்களுடைய அடிச்சுவடுகளை அழிக்க வேண்டும், தமிழன் என்ற இல்லாம ஆக்க வேண்டும். நாங்கள்லாம் இந்த இடத்தை ஆள வேண்டும் என்றுதான் உங்களோட மனதில் நீங்க நினைச்சுக்கிற எண்ணம், அதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். ஆனபடியே தான் நாங்க சொல்றோம், இந்த போராட்டம் நாங்க கடைசி வரையும் விட போறல. செத்தாவது நாங்கள் இந்த காணி எங்கட ஊர் சொந்த காணிகளை பெற்றெடுப்போம் என்றுதான் நாங்க உறுதியா எல்லா மக்களும் இருக்கின்றோம்.